ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுட்டு போங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சலாம். லாஸ்ட் வீக் வீக்லிபீடியால வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க மக்கள், அதுக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேட்டிருந்த கேள்வி பாத்தீங்கன்னா, ப்ரோ ருத்ராஜ் கேக்வாட் துலீப் டிராஃபில 184 அடிச்சிருக்காரு. சோ அவரு வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா ஹோம் டூர் டெஸ்ட் சீரிஸ்ல எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இந்தியா ஸ்குவாட்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன கேட்டா இப்போ வந்து இந்தியா ஏ ஸ்குவாட் ஒரு மேட்ச் வருது. சோ அதுல ஸ்ரேயஸ் கேப்டனா இருக்காரு. பட் அதுலயே வந்து ருத்ராஜ் கேக்வாடியும் ராஜத் பண்டிடாரும் இன்னும் கன்சிடர் பண்ணல. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கம் ஓவர் ருத்ராஜ் தான் நினைக்கிறேன் நான். இவ்வளவு வாட்டி சான்ஸ் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் மேட்சஸ் வந்து. இந்தியா ஏ மேட்ச்னாலே ருத்ராஜ் வந்து கண்டிப்பா இருப்பாரு. ஒரு கேப்டன்சி எல்லாம் கூட பண்ணிருக்காரு. சோ இப்போ வந்து ருத்ராஜை கன்சிடர் பண்ணாம இருக்கிறது மேபி அனதர் செட் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ருத்ராஜோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சான்ஸ் மேபி அவர் கிடைக்கலாம் அப்படின்றத யோசிக்கணும். பட் இட்ஸ் டூ ஷார்ட். இப்போ நடக்கிற வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது நம்மளால. கரெக்ட் தான். இந்தியா ஸ்குவாட்லயே எடுக்கலன்னா இந்தியா மெயின் ஸ்குவாட்ல கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. சோ பாப்போம், நீ சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல நல்ல நார்மஸா பெர்ஃபார்ம் பண்ணாருனால வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா வந்து ஒரு ஒப்பீனியன் கொஸ்டின்ல ஒப்பீனியன் மாதிரி போட்டிருந்தாரு. ப்ரோ பிகேஎல் பத்தியும் கொஞ்சம் பேசுங்க. பிகேஎல்னா வந்து அதென்ன ப்ரோ புது கிரிக்கெட் லீகான்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் லீக்ல அது வந்து ப்ரோ கபடி லீக். சோ வந்து நம்ம ரீசெண்டா இங்க ஐஎஸ்எல் மாதிரி அங்க வந்து ப்ரோ கபடி லீக் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதை பத்தியும் பேசுங்க. நான் ரீசெண்டா தான் வந்து கபடி பார்க்க ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் முன்னாடி. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இருக்கும். இந்த வீக்லி பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே, சோ வந்து ப்ரோ கபடி லீக் பத்தி பேசலாம் ப்ரோ. பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. லைக் நீ ஹரி சொல்ற மாதிரி நான் ரெகுலரா பாக்குறது தான். பட் என்னன்னா இந்த சேனல் நேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிரிக்கோடைன்மெண்ட். ஸோ நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற லா லீகா ஐஎஸ்எல் அதை பத்தியுமே ஃபுட்பாலே நாங்க வந்து பேசாம இருக்கோம் அப்படின்றப்போ கபடி இப்போதைக்கு பேசுற ஐடியா இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வந்து அதை பத்தி பேசலாம், பேசாமையும் போகலாம். பாப்போம், ஒரு முடிவு எடுப்போம். அப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சா நான் கண்டிப்பா வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்தா பண்ணுவோம். தேர்ட் வந்து ஒரு கொஸ்டின் இல்ல, ஆக்சுவலி கோம்தி அக்கா இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க போன வீக்லி பீடியால நம்ம அந்த ஸ்டார்க் ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசும்போது, ஸ்டார்க் ஏன் ரிட்டையர் ஆயிட்டாரு தெரியுமா ஹரீஷ், ஒரு ஃபன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டார்ல, அதனால வந்து ஃப்ரீ விக்கெட் வந்து கிடைக்கிறது இல்லை இனிமேட்டு ஸ்டார்க்கு T20s, அதனால ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்ல போய் அதுக்கு வந்து ஒரு எம்ஐ ஃபேன், அவர் வந்து சிவசுப்ரமணியம், அவர் ரொம்ப நாளா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுவாரு. அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, நீங்க தெரிஞ்சா பேசுங்க, அவர் ஸ்டார்க்கோட பெஸ்ட் ஃபார்மேட்டான டெஸ்ட் ஃபார்மேட்லயே வந்து ரோஹித் சர்மா ஒரே ஒரு மதம் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம T20 இன்டர்நேஷனல்ஸ்ல 2012 and 2014 ரெண்டே முறை மட்டும் தான் ஸ்டார்க் வந்து ரோஹித் சர்மா டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. சோ வந்து தெரிஞ்சா பேசுங்க, ஃபேக்ட்ஸோட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு த்ரெட்டா இருந்திருக்காங்க. சோ இந்த கேஸ்ல நம்ம பார்க்கணும், மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் ரோஹித் சர்மால அவர் சொன்ன ஸ்டாண்ட் என்னவோ கரெக்ட் தான். 2 வாட்டி தான் டிஸ்மிஸ் ஆயிருக்காரு. பட் T20ல பாத்தீங்கன்னா அவங்க மொத்தமாவே 3 மேட்ச் தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச்மே ஸ்டார்க் வந்து டேக் ஆன் பண்ண போயிருக்காரு. அப்போ வந்து விக்கெட்டும் கொடுத்திருக்காரு 2 வாட்டின்றப்போ 3 மேட்ச்ன்றதுனால 2 சைடுமே வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அது ஒரு பாயிண்ட். அப்புறம் டெஸ்ட் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்க் அதுலதான் வந்து கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதுல ரோஹித் சர்மா கூட கம்பேரிசன்ல பார்க்கும்போது ரோஹித் சர்மா தான் வந்து டெஸ்ட் மேட்சஸ் ஸ்டார்க் ரொம்ப டாமினேட் பண்ணதுனால அது ஒரு கம்பேரிசனே வைக்க முடியாது. ஸ்டார்க் ஒண்ணுமே பண்ணல டாமினேஷன்ற மாதிரிலாம் ரோஹித் சர்மா கிட்ட. அது வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா 2024 T20 வேர்ல்ட் கப்லயுமே நம்ம பார்த்தோம், 10 பால் 25-30 அகைன் ஸ்டார்க் ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் ரேட். ஸ்டார்க் பிறந்தாரு 6 வளர்ந்தாரு. ஆமா, அண்ட் ஐபிஎல்லுமே பெருசா 2 பேருக்கும் டியூவல் இல்ல மச்சி, அதான் வந்து உண்மை. ஆமா, பெருசா இல்ல. அண்ட் ஓகே, அது ஒரு ஃபேன் பேண்டர் மாதிரி போச்சு. பட் ஒரு சின்ன ஒப்பீனியன், கெட்ட வார்த்தைகள் வந்து அவாய்ட் பண்ணலாம் கமெண்ட்ஸ்ல. இது வந்து வேற என்ன யாரும் என்ன கமெண்ட் பண்ணிட்டு போட்டா அது பிரச்சனை இல்ல. பட் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் பார்த்து பேசலாம். கமெண்ட்ஸ் நிறைய பேர் மோதுங்கடா, வார்த்தையோட மோதாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதை கான்வர்சேஷன் முடிச்சிடலாம். அந்த தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்தலாம்ன்றது எங்களோட ரெக்வஸ்ட். அது எப்படி எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கணும். சரி, ஓகே, இந்த வார செய்திகளுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஹாட் நியூஸ், ஏசியா கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல முதல் மேட்சே யூஏ கூட நம்ம விளையாடி அது ஒரு மேட்ச்ன்றது விக்டரின்றது தாண்டி ஒரு ஹியூமிலியேஷன், அது டாய்டு யூஏனே சொல்லலாம். அது அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் தான். அது நிறைய கொஞ்சம் ரெக்கார்ட் எல்லாம் வந்துச்சுங்க. நம்ம டூபே 3 விக்கெட் எடுத்தாருலாம் சொல்ல மாட்டேன், வேற ரெக்கார்டு. அதாவது ஹையஸ்ட் பால் மார்ஜின்ல வந்து ஒரு கண்ட்ரி ஜெயிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல T20 இன்டர்நேஷனல்ஸ்ல அதுதான் ரெக்கார்டு. 4.3 ஓவர்ஸ்ல முடிச்சிருக்கோம் நம்ம. That is the biggest margin victory in T20 history. அதை சொல்லி ஆகணும். To start with, டாஸ்ல இருந்தே வருவோமே. சூரியகுமார் யாதவ் நம்ம டாஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி கடைசியா இந்தியா டாஸ் ஜெயிச்ச மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் T20 இன்டர்நேஷனல் டாஸ் ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அந்த 5 டெஸ்ட்டுமே வந்து டாஸே ஜெயிக்கல. இந்த வாட்டி ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு டாஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. எந்த கேப்டன்ஸுமே, விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், ருத்ராஜ் கேக்வாட் கூட நம்மளுக்கு வந்து பெருசா டாஸ் எல்லாம் ஜெயிச்சது இல்லைங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு டாஸ் தரித்திரம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் அதுல வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நிக்கிறாரு. டாஸ் மட்டும் தான் சர்ப்ரைஸா இருந்துச்சு.
சர்ப்ரைஸ் கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி டீம் ஷீட்ஸ்லயே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஏன்னா டீம் இந்த போடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு கிடைச்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன் படி ஜிதேஷ் சர்மா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. குல்தீப் யாதவ் ஒரு சின்ன நிகழ் இருந்துச்சு பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச். அது சரியானா விளையாடுவாரு, இல்லனா அவரை வந்து டீம்ல இருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா லைன் அப் பாக்குறப்போ ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா குல்தீப் இருக்காரு, ஓகே. அதை தாண்டி ஜிதேஷும் ஆடல, ஹர்ஷ்தீப் சிங்கும் ஆடல. என்னடா இது புதுசா இருக்கு கதை அப்படின்னு கேட்கறப்பதான் தெரிய வருது ஜிதேஷ் சர்மா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளூ, லைக் வந்து தேவர் அனேபிள் டு பிளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. லைக் வந்து அபிஷியல் நியூஸ் இல்ல, அன்அபிஷியல் நியூஸ் தான். பட் வந்து அதனாலதான் வந்து அவங்க 2 பேருமே நேற்று பிராக்டிஸ்க்கும் வரல, ட்ரைனிங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது உண்மை அப்படின்ற பட்சத்துல அதனாலதான் சஞ்சு சாம்சன் விளையாடுற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ பார்க்கணும், லைக் வந்து டீம் காம்பினேஷன் வந்து கரெக்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோட ஒப்பீனியன்ல. ஸோ மேபி இஃப் தே வாண்ட் சஞ்சுக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா மிடில் ஆர்டர் தான் யோசிச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்ல. அது கண்டினியூ பண்ணுவாங்களா, சஞ்சு சாம்சன் வந்து கண்டினியூ பண்ணுவாரா செகண்ட் மேட்ச்ல? அப்படி இல்லனா ஜிதேஷ் சர்மா இஃப் ஹி வாஸ் ஃபிட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் விளையாடுவாரா? அது வந்து ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்க போகுது. ஆக்சுவலி சஞ்சு சாம்சனை இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க பாக்குறாங்க. சஞ்சு சாம்சன் அவர் விளையாட வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவரோட ஒரிஜினல் பொசிஷன் டாப் ஆர்டர்ல ஒரு 1 டவுன் ஓப்பனிங் அப்படிதான் ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அவர் ஜிதேஷ் சர்மா பொசிஷன்ல தான் விளையாட வச்சிருக்காங்கன்றப்போ அவர் சும்மா கூட்டு போயிருக்காங்க ஒரு கீப்பர் என்னன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து உண்மை எங்களை பொறுத்த வரைக்கும். சரி ஓகே பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பர்ஃபார்மர்ஸ் நம்ம தூபே வந்து அவ்வளவுதான், இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து T20 இன்டர்நேஷனல்ல அவர் தான் விளையாடுறது பார்க்கத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. 3 விக்கெட் எடுத்துருக்காரு. அவர் கூட சேர்ந்து குல்தீப் யாதவ், நிகில் யாதவ் வந்து நிகில் இல்லாம அவர் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கரெக்ட். ஆமா, சிக்ஸர் தூபேவா இருந்தவர் இப்ப விக்கெட் டீக்கர் தூபேவா மாறிட்டாரு. அவர்கிட்ட பர்சனலா கேட்கிறப்போ எனக்கு சிஎஸ்கே வந்து சாமி அஸ் ஒரு 6 சிட்டிங் பிளேயர் மாதிரி ஒரு பிக் ஹிட்டரா பார்த்தாங்க. ஆனா பவுலிங் வந்து அவங்க அப்பயே பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சோ வந்து அவுட் சைடு ஐபிஎல் நான் வந்து பவுலிங் பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், அது வந்து இப்போ பேட் டிவிடன்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற சிஎஸ்கே எதிர்பார்க்கிற அந்த ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் சிவம் தூபேவா தான் இருப்பாரா? பும்ராவோட யாக்கர் ஒண்ணு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஆக்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு பும்ரா பார்க்கணும்ல இது மாதிரி போட்டு. பேட்டிங் லைனப் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அபிஷேக் சர்மா இன்டென்ட் ஸ்டார்டிங் எடுத்தானே அடிச்சுட்டு போய் அவுட் ஆறதா இருக்கட்டும், அவர் எப்பவுமே பண்ற அந்த ரோல் கரெக்டா பண்ணாரு. சுப்மன் கில் ஒரு இன்டென்ட் இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் வந்து டக்குன்னு 6 அடிச்சு முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், நல்லா போச்சு மேட்ச். 4.5 ஓவர்ல முடிஞ்சிச்சு. அங்க போய் மேட்ச் பார்க்க வந்து எல்லாம் ஏமாற்றமா முடிஞ்சிச்சு. அடுத்த மேட்ச் யாருக்கு அகைன்ஸ்டா? பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. சோ அதுல வந்து என்னதான் சேஞ்சஸ் எதிர்பார்க்கணும், சேஞ்சஸ் வேணுமா அவசியம் டீம்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் சொன்ன மாதிரி மேபி ஜிதேஷ் வந்து வருவாருன்னு நினைக்கிறேன் சஞ்சு சாம்சன் பதிலா. ஹர்ஷ்தீப் சிங் வந்து வேணுமா? ஹர்ஷ்தீப் சிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அந்த பாகிஸ்தான் பேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. பட் இப்ப இருக்கிற பவுலிங் அட்டாக் சூப்பராவே இருக்கு. குல்தீப், வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் அக்ஷர் பட்டேல், பவர் பிளே பாண்டியன், இப்ப அவர் பேரு பவர் பிளே எல்லாம் சூப்பரா போடுறாரு. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு அப்படின்றப்போ சிவம் தூபேவே ஆல்ரவுண்டர் இருக்காரு. பவுலிங் தேவையா, ஹர்ஷ்தீப் சிங் தேவையான்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் இப்போ உட்கார மாதிரி ஸ்டேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மேபி ஹர்ஷ்தீப் சிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். மேபி இருக்கலாம். பட் இவங்க யூஏஇ வச்சு நம்ம டிசைரும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சுத்தமா ஸ்பின்னே ரீடே பண்ணல. They are looking for any pace opportunities. சோ அத நம்ம வந்து பொறுத்து இருந்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா சேஞ்ச் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா சஞ்சு சாம்சன் அவுட், ஜிதேஷ் சர்மா இன், மேபி ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அது மட்டும் கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து சூப்பரா நடந்துச்சு. லைக் வந்து ஏஷியா கப் தொடங்கி வச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாங்க ஆப்கானிஸ்தான். அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பிளேவே ரீசெண்டா அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து செமையா டாமினேட் பண்ணாங்க. வேற லெவல் ஒன் சைடு மேட்ச் தான். அதுவும் கிட்டத்தட்ட வந்து 185 கிட்ட அடிச்சாங்க ஆப்கானிஸ்தான். அதை வந்து சூப்பரா ஹாங்காங் வந்து டிஃபெண்டும் பண்ணிட்டாங்க. ஒரு 60 ரன் தான் அடிச்சாங்க ஹாங்காங் சம்திங். ரொம்பவே வந்து மார்ஜின் ஆஃப் டிஃபீட் வந்து ஹையா இருந்துச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான் ஆர் ஆல்சோ ஆன் கிரேட் ட்ராக். அது வந்து செடிக்குள்ள அட்டல் ஒரு செம இன்னிங்ஸ் ஆடினாரு. ஒரு என்ன சொல்ல, லைக் வந்து அவருக்கு ஒரு 3 சான்ஸ் கொடுத்தாங்க ஹாங்காங். 3 கேட்ச் ட்ராப்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு கேட்ச் ட்ராப் இருந்துச்சு. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு போனாரு. மீன்வைல் அஸ்மத்துல்லா ஓமர் தான் அவரோட ஃபாஸ்டஸ்ட் எவர் 21 பால்ஸ்ல ஏதோ வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணாரு. சம இன்னிங்ஸ் அவர் கடைசியில் அக்ரெசிவா ஆடினாரு. நபி ஒரு சின்ன கேமியோ அப்படி இப்படின்ட்டு அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் இதை பத்தி நிறைய தடவை. சோ வந்து அதை பத்தி நம்ம திரும்ப பேச போறது இல்லை. பட் எனிவே நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு பங்களாதேஷ் வெர்சஸ் ஹாங்காங் வந்து நடக்க போகுது. அதுமே வந்து பங்களாதேஷ் வந்து காம்பரன்சிவா ஜெயிச்சிருவாங்கன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இதை நம்ம அப்படியே சொல்லி அது ஃபீட்பேக் வீடியோ பார்த்து ஒத்திக்கிட்டு ப்ரோ வாயில. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா SA20 ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சு. லைக் வந்து எக்கச்சக்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ப்ரோ, தனியா ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, SA20 ஆக்ஷன் பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்ட்டு. எங்களுக்கும் பேசணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. பட் பேசுற அளவுக்கு கண்டென்ட் இருந்தாலும் நாங்க இந்த வீக்லி பீடியால வந்து சொல்லிடுறோம். லைக் வந்து இது வீக்லி பீடியாலே முடிச்சுக்கலாம். எஸ், சோ வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு ஆக்ஷன். அது வந்து நீங்க எந்த ஃபேன், எந்த டீமோட ஃபேன் அப்படின்றது பொறுத்து. நீங்க வந்து ஒரு எம்ஐ ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா வந்து செம்ம ஆக்ஷனுங்க. அவங்க வந்து எதிர்பார்த்த எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. பேஸ் பிரைஸ்ல எக்கச்சக்க ஸ்டீல்ஸ் இருந்துச்சு. இதுவே நீங்க வந்து ஒரு சூப்பர் ஜெயன்ஸ், டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு செமையான ஆக்ஷன். லைக் வந்து வேற லெவல். அவங்க நினைச்சதை தாண்டி எக்கச்சக்க பிக்ஸ் வந்து சூப்பரா எடுத்துட்டாங்க. டீம் வந்து ப்ராப்பரா பில்ட் ஆயிடுச்சு. இதுவே நீங்க வந்து ஒரு சூப்பர் கிங்ஸ் ஃபேனாவோ இல்ல வந்து ராயல்ஸ் ஃபேனாவோ இருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது தெரியலைங்க. லைக் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து திஸ் டீம் இஸ் பெட்டர் தென் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் டீம் எல்லாம் வந்து போடுறீங்க. பட் உண்மையிலேயே வந்து ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். லைக் வந்து பிரெவிஸ்ல இருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாங்க.
பிரெவிஸ் வந்து 16.5 மில்லியன் ரேண்ட்ஸ் அந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து அவர் வந்து வாங்கினாங்க, which became the highest ever bid for a South African player in SA20 auction. லைக் வந்து இந்தியன் பிரகாரம் 8.1 crore சம்திங். ஸோ வந்து அந்த ரேஞ்சில் வந்து வாங்கினாங்க. சமடா அப்படின்னு சொல்றாங்க. அதுல கடைசி வரைக்கும் 16 மில்லியன் வரைக்கும் ஜேஎஸ்கே போனாங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து செமையான விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன், எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு நான் வரேன், சரிங்களா? அதை பத்தி நான் பேசல. அதுக்கு முன்னாடி ஏடன் மார்க்ரம் வந்து 14 மில்லியன் ரேண்ட்ஸ்க்கு வந்து அவரை வந்து வாங்கினாங்க டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ். இதெல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இங்க டிவால்ட் ப்ரூவிஸ் வாங்கினதை பத்தி நம்ம பேசிடலாம். ஸோ வந்து ஜேஎஸ்கே 16 வரைக்கும் போனாங்க, சூப்பர் தானே. அவங்க பர்ஸே வந்து 22 மில்லியன், அதுல 16 வரைக்கும் போனாங்கன்னா வந்து தே ட்ரைட் தேர் பெஸ்ட் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளெமிங்கோ வந்து ஆக்ஷன் முடிச்சு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஜேஎஸ்கே பிரெவிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய விஷயம் டிஃபரெண்டா பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண விஷயம் 5 பேரை வந்து ரீடைன் பண்ணது ஆக்ஷனுக்கு முன்னாடி. அவங்க பிரைஸ் வந்து பர்ஸ் வந்து அங்கேயே வந்து காலி ஆயிடுச்சு, சரிங்களா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஃபேனா உங்களுக்கு பிரெவிஸ்ன்ற ஒரு பிளேயர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிரெவிஸ்க்கு காசை வச்சிருக்கணும். அப்படி ஓகே, பிரெவிஸ் காசு வேணும் அப்படின்னா நீங்க வந்து வின்ஸ், அகேல் ஹொசைன், ரிச்சர்ட் கிளிசன் இவங்க 3 பேரையும் ப்ரீ ஆக்ஷன் சைனிங்கா பண்ணதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு வின்ஸ் வந்து கண்டிப்பா டீம்ல வேணுமா? வின்ஸ் தான் வேணுமானா கிடையாது. அகேல் ஹொசைன் தான் வேணுமானா கிடையாது. ரிச்சர்ட் கிளிசன் தான் வேணுமானா கிடையாது. இவங்க 3 பேரும் நீங்க ஆக்ஷன்ல எடுத்துருக்கலாமே. ஆக்ஷன்ல எடுத்திருந்தாலே 10 மில்லியனுக்கு மேல போயிருந்திருப்பாங்க. தெரியல, கலெக்டிவா கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க என்னோட ஒப்பீனியன். நீங்க ஃபாஃப் டு பிளஸ் 8 மில்லியனுக்கு ரிட்டர்ன் பண்ணது சரி, ஓகே. நீங்க அவர் தோனி மாதிரி ஆட வைக்க போறீங்க, லைக் 45 வயசுலயும் வந்து ஆடுவாரு அப்படின்ற பட்சத்துல அவர் இருக்கட்டும், கேப்டனா ஓகே ஃபைன், டீமுக்கு தேவை. ரெண்டாவது வைல்ட் கார்டு பிக்கா வந்து டோனோவன் ஃபெரேரா 100% தேவை, ஓகே ஃபைன், 2 பேர் அக்ரி பண்ணிக்கிறேன். இந்த 2 பேரை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு நீங்களும் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மாதிரி ஆப்ஷனுக்குள்ள போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டிவால் ப்ரூவிஸா 20 மில்லியனா இருந்தாலும் வாங்கிருக்கலாம். அண்ட் சௌரவ் கங்குலியுமே வந்து போஸ்ட் ஆக்ஷன்ல வந்து ஒரு ஃபன்னா ஒன்னு சொல்லிருப்பாரு. நீங்க வந்து எப்போ அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க ஒரு ஜெர்னலிஸ்ட், நீங்க எப்போ வந்து இந்த பிட்டிங் ஸ்டாப் பண்ணிருப்பீங்க ப்ரூவிஸ்க்கு அப்படின்றப்போ அவர் சிரிச்சிட்டே சொல்லியிருப்பாரு, ஃபிளெமிங் வந்து எப்போ பேடல் இறக்குறாரோ அது வரைக்கும் நாங்க போயிருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, லைக் நம்மளோட காசு கம்மியா இருந்துச்சு. சோ 22 மில்லியன்ல 16 மில்லியன் வந்து நம்ம பிரிவிஸ்க்கே போறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அங்கேயே வந்து ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. சரி, ஓகே, கமிங் பேக் டு இட். சோ வந்து பிரிவிஸ் அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் எங்க பண்ணாங்க ஜேஎஸ்கே அப்படின்னா, உங்களால யார் வந்து பிரிவிஸை வந்து வாங்க முடியும் உங்களுக்கு ஆப்பனண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே டீம் தான். ஒன்னு டிஎஸ்டி டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ், ரெண்டாவது பிரிட்டோரியா கேபிட்டல், சரிங்களா? மீதி 3 டீம் வந்து போஸ் உங்க அளவுக்கு ஈக்குவலா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பிரிவிஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு மார்க்கெட் செட்லயே. ஃபர்ஸ்ட் மார்க்கரமே வந்து 14 மில்லியன் ஒரு பிளேயர் வந்து ஆக்சுவலி எவ்வளவு தூரம் போவாங்கன்றது அவங்க காம்படிட்டர்ஸ் பர்ஸ் இருக்குல்ல, அவங்க வச்சு அவ்வளவு வச்சிருக்காங்கன்றப்போ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட். இவங்க மார்க்கரம் வந்து ஃபர்ஸ்டே வந்து 14 மில்லியனுக்கு போயிட்டாரு. சோ டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன், அங்கேயே முடிஞ்சது, சரியா? இப்ப மீதி இருக்கிற அந்த ஒரு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மட்டும் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 பேர் ரீடைன் பண்ணிருந்தாங்க, சரியா? ஆக்ஷனுக்கு வந்த உடனே 2 ஸ்டீல் பைஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கேஷவ் மகாராஜ் 1.4 மில்லியனுக்கு வாங்குறாங்க. ரெண்டாவது லுங்கி எங்கடி 2.6 மில்லியனுக்கு வாங்குறாங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன கேக்குறேன், ஒரு ஜேஎஸ்கேவா இருந்தா நீங்க ஏன் அந்த பிரைஸ் ஏத்தி விடல? 1.4 மில்லியனுக்கு வந்து நீங்க மகாராஜ் வாங்க விடுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பாசிட்டிவ், சரிங்களா? இப்போ நினைச்சு பாருங்களேன், 4 மில்லியனுக்கு 2 பிளேயர் வாங்கிருக்காங்க. இந்த 4 மில்லியன் நீங்க 8 மில்லியன் ஏத்தி விட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்க பிரிவிஸ்க்கு போறதுக்கு யோசிச்சிருப்பாங்க, ஆமாவா இல்லையா? சரி, ஓகே, இந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன, இந்த 2 பிளேயர் நம்மளுக்கு வரும். லைக் வந்து ஒருவேளை கேஷவ் மகாராஜ் 2.5 crores நீங்க பிட் பண்றப்போ அவங்க விட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். கேஷவ் மகாராஜ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் உங்க டீமுக்கு வந்தா என்ன பிரச்சனை? லுங்கி எங்கடி வந்து ஒரு 3.5 மில்லியனுக்கு நீங்க வாங்குறீங்கன்னா என்ன பிரச்சனை? நீங்க நான்ட்ரே பர்கருக்கு 6.8 crores வந்து நீங்க மில்லியன் செலவு பண்றதுக்கு லுங்கி எங்கடி 3.5 மில்லியனுக்கு வந்து இட் வில் பி ஸ்டீல் தான். அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டரா வந்து யோசிச்சு இருந்திருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அங்கேயே பிரிட்டோரியா கேபிட்டல் ஜெயிச்சிட்டாங்க. 2 பைஸ் 4 மில்லியன், 2 மார்க்கியூ பிளேயர்ஸ் 4 மில்லியனுக்கு வாங்கினாங்க. காசு இருந்துச்சு, ஜாலியா போனாங்க பிரிவிஸ்க்கு. கண்ண மூடிட்டு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜினா வந்து கண்ண மூடிட்டு நம்ம இருக்கிற காசுக்கு எடுப்போம், பிளான் பண்ணுவோம், நம்ம இருக்கிறத பார்த்துக்கிட்டு பண்ணுவோம்ன்ற மாதிரி பேஸ்லெஸ்ஸா இருந்துச்சு. நீங்க பிளேயர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி யூ ஷுட் பிளான் வெல். எக்ஸாக்ட்லி. அண்ட் இங்கதான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து போன சீசன்ல பண்ணதான் நான் சொல்ல விரும்பல. லைக் வந்து தே வாண்டட் ஸ்ரேயாஸ் ஐயர் அட் எனி காஸ்ட். அவர் வந்து பாயிண்டிங் கிளியரா சொல்லிட்டாரு, நான் வந்து 30 கோடி 40 கோடியுமே ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போட்டு நான் ரெடியா இருந்தேன். ஏன்னா எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனா வேணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிவிஸ் வேணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிவிஸ்க்கு போகணும். சும்மா இந்த வந்து 50-50 மாதிரி வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போனோம், ட்ரை பண்ணோம், முடியலன்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா லுச்சாத்தனம். அதுக்கேற்ற அப்புறம் நீங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணல, அவ்வளவுதான் வந்து நான் சொல்லணும். அப்படியே சரி, ஓகே, நீங்க வந்து வாங்கின பிளேயர்ஸுமே நீங்க ப்ரீ சைனிங்ல பண்ண பிளேயர்ஸுமே செமையான பிளேயர்ஸ் கேட்டீங்கன்னா அதுவுமே எனக்கு வந்து டவுட் இருக்குங்க. ஜேம்ஸ் வின்ஸ், அகேல் ஹொசைன், அப்புறம் வந்து ரிச்சர்ட் கிளிசன் இவங்க 3 பேரையும் மட்டும் தான் உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும் என்டையர் லிஸ்ட் ஆஃப் பூல் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படி நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா என்னங்க சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ் என்னங்க சொல்றது? எனக்கு புரியலங்க. எம்ஐ பாருங்க, அவங்க வந்து பண்ணிருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்களேன். நிக்கலஸ் பூரனை வந்து அவங்க ப்ரீ சைனிங் ஆப்ஷன்ல வந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி உங்களால பண்ண முடியாதா? வேற ஒரு பிளேயரே உங்கள்ட்ட கிடையாதா? அதான் வந்து கேக்குறேன். லைக் வந்து நீங்க எடுத்த பிளேயர்ஸும் அவங்க எடுத்த பிளேயர்ஸும் டிஃபரன்ஸ் பாருங்க. ட்ரெண்ட் போல்ட், ரஷீத் கான், ககிசோ ரபாடா, சரிங்களா? இங்க 3 பேருமே வந்து செமையான பேஸ். இதை தாண்டி அவங்களுக்கு இருக்கு ரயன் ரிக்கில்டன், ஜார்ஜ் லிண்டா, கார்பின் பாஷி எல்லாருமே டெவலப் பண்ணி வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பிளேயரை டெவலப் பண்ணீங்க டோனோவன் ஃபெரேராவை தவிர?
நன்றே பர்கர் ஓகே ஓரளவுக்கு சொல்றீங்க, மீதி யாரும் நீங்க டெவலப் பண்ணீங்க? யாருமே பண்ணலையே. அப்படி இருக்கிறப்போ என்னதான் பண்றீங்க ஒரு 3 இயர்ஸ்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, டிஎஸ்கேலயும் இது இருக்கு. சரி ஓகே, கமிங் பேக் டு தி ஆக்ஷன். இதுதான் வந்து நான் போலணும்னு நினைச்சேங்க. இது வந்து ஒரு ரேண்ட் தான் சரிங்களா. சோ ஓகே, நீங்க வந்து யோசிக்கலாம், நீ என்னடா இவ்வளவு பேசுற, நீ போய் அந்த ஆக்ஷன் டேபிள்ல உட்கார்ந்து பார், அது வந்து ஒரு முள் படுக்க, அது வந்து அது மேல இருக்கிற பதவி வந்து ஒரு முள் கிடம்னு உனக்கு தெரியும், நீங்க யோசிப்பீங்க. எங்க எங்க இடத்துல உட்கார்ந்து ஆக்ஷன் பண்ணி பார், எங்களோட கஷ்டம் தெரியும் அப்படின்னாங்க. கொடுங்க, பரவாயில்ல, நான் சொல்றேன், தாராளமா நான் பண்ண ரெடி தான் சரிங்களா. நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். ஏன்னா வந்து சும்மா கிரிக்கெட் பாக்குற எனக்கே நிறைய நாலேஜ் இருக்கு, என்ன மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல உட்காந்துக்கிட்டு இந்த டெசிஷன்ஸ் வந்து இவ்வளவு மோசமா எடுப்பாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சரி, மிக்சர் சாப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் பை த வே, ஒரு மிக்சர் சாப்பிடுற இடத்துல புதுசா 2 பேர் ஜாயின் பண்ணிருந்தாங்க. அந்த 2 பேர் யாருன்ற எக்கச்சக்க கேள்விகள் இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல, அவங்க ஒருத்தங்க வந்து ரூபா குருநாத் மையப்பனோட வைஃப், இன்னொருத்தங்க வந்து அவங்களோட பொண்ணு. அவங்க பேர் எனக்கு தெரியல, பட் அவங்க பொண்ணு. அவங்க தான் வந்து பேடல் வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க ஃபியூச்சர்லயுமே வந்து பார்க்கலாம் நினைக்கிறேன், ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ்லயுமே அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சொல்லிட்டு ஹூ ஒன் தி ஆக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அன்டவுட்டட்லி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்ங்க. அவங்க நினைச்சது எல்லாமே வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களோட ஒரு ப்ரீ சைனிங்கே சூப்பரா தான் இருந்துச்சு. நரைன்னு, அப்புறம் கிளாசன் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் வந்து நூர் அகமதி ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்றப்ப அந்த 3 பேருமே செமையான பிக்ஸா இருந்துச்சு. அண்ட் ஆப்ஷன்லயும் வந்து அவங்க ஏடன் மார்க்கர் நம்ம கேப்டனை வந்து பிக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்க பிக்ஸ் வந்து அவங்க இதுல எடுத்தாங்க, பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. டானி டிசார்சி பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப கடுப்பா இருந்துச்சு. டானி டிசார்சி செமையான ஒரு ஓபனர், அவரை ஜிஎஸ்கே சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பேஸ் பிரைஸ்ல எடுக்க விட்டு. போங்கடா, எடுங்கடா, 200K ஒரு 500 வரைக்கும் போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனிவே அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. சோ இது ஒரு நல்ல டீமா இருக்கு, கண்டிப்பா வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க, சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரெண்டாவது வந்து விக்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஐ கேப் டவுன். அவங்க ப்ரீ ஆக்ஷன்லயே வந்து ஜெயிச்சிட்டாங்க. 7 பிளேயர் வந்து செட்டு செம்மையா ரிட்டர்ன் பண்ணிருந்தாங்க. 7 பேருமே அவங்க வந்து 4 பேர் தான் ஃபீல் பண்ணும் அப்படின்றப்போ அதையுமே சூப்பரா ராசி வேண்டர்டுசன் வந்து அவங்க போன வருஷம் வந்து செமையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரும் ரிக்கில்டனும் 8 மேட்ச்ல 5 மேட்ச் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50+ போட்டிருந்தாங்க. அவரை வந்து ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க. அப்புறம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பேஸ் பிரைஸ்ல வாங்கினாங்க, ஒரு செம்ம ஸ்டீலான பை. தபரேஷ் ஷாம்சி வந்து பேஸ் பிரைஸ்ல வாங்கினாங்க. அப்புறம் வந்து ட்வைன் பிரிட்டோரியஸ் சூப்பரா ஸ்கிட் இருக்காரு சிபிஎல்ல, அவரை வந்து கொஞ்சம் போராடி எம்ஐ கேப்டன் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலே அதுதான். ஆமா, ஒரு டிஃபரெண்டான எம்ஐ கேப்டன். அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணி போவாங்க. பட் இந்த முறை எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. சோ அந்த டீம் பாக்குறதுக்கே வந்து ஸ்டார் ஸ்டட்டடா இருக்கு. ஒருவேளை அவங்க இந்த வருஷம் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா வந்து 100% வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். சோ அவங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் சூப்பரா எடுத்திருந்தாங்க. தேர்ட் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் வந்து ஓரளவுக்கு டீசென்டான பை தான். பிரெவிஸ் இருந்தாரு, பிரெவிஸ்மே ஒரு சம பை. அதை தாண்டி அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்டுமே அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க, ப்ரீ சைனிங்கா பண்ணியிருந்தாங்க. ரசல் இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காருன்றப்போ பேட்டிங் தட்டாலடி, டவுட்டே இல்ல. அதுக்கப்புறம் பவுலிங்மே வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணிருக்காங்க, லைக் லுங்கி எங்கிடி, கேஷவ் மகாராஜ். பட் எனிவே அவங்க பவுலிங் வந்து பாக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த 3 டீம் பிளே ஆஃப் கண்டென்ஷன் கண்டிப்பா போயிருவாங்க. மீதி இருக்கிற 3 டீம்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் அண்ட் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்டார்ட்ல வந்து போராடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா மொக்க ஆக்ஷனா மொக்க டீமான்னு கேட்டீங்கன்னா 100% நான் மொக்கான்னு சொல்ல மாட்டேன். அவங்களோட கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல எடுத்திருக்காங்க, நான் டீசெண்டா எடுத்திருக்காங்க, இல்லன்னு சொல்ல. பிரெவிஸையே எடுக்கிறேன்றதுக்கு தான் நான் வந்து அவ்வளவு ஆதங்கப்பட்டேன். மத்தபடி ஸ்டீவ் ஸ்டாக் அப்படின்ட்டு வந்து ஒருத்தரை வந்து எடுத்தாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஆக்ஷன். அவர் ஃபர்ஸ்ட் வரப்போதே வந்து எடுங்கடா எடுங்கடா ப்ளீஸ் கெஞ்சிட்டு இருந்தா, ஒருவேளை ஃபைனலா எடுத்தாங்க. உண்மையே சொல்றேன், லைக் இப்போ நம்ம பிரெவிஸ் எந்த அளவுக்கு ஹைப் பண்றோமோ ஸ்டீவ் ஸ்டாக்கும் அந்த அளவுக்கு ஹைப் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 2 இயர்ஸ் டவுன் த லேன் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பிளேயரா வருவார்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். செம்மையா ஆடிட்டு இருந்தார், அண்டர் 19ல வந்து அவர் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. அவர் அன்பார்ச்சுனேட்லி போன வருஷம் வந்து இதுல பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்ல ஒரு ஸ்டார் ஸ்டட் டீம்ல இருந்தப்போ பினிஷரா யூஸ் பண்ணாங்க, சரியா பர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த தடவை ஜேஎஸ்கே கண்டிப்பா ஒரு சான்ஸ் கொடுத்து நம்பர் 3ல ஆட வச்சாங்க அப்படின்னா ஹி மைட் ப்ரூவ் இஸ் வர்த்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் இம்ரான் தாஹிரை கடைசியில 600K வந்து வாங்கினாங்க. ரைலி ருசோ வந்து சைன் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து நல்ல பிக்ஸ் தான், ரீசெண்டான பிக்ஸ். ஓவரால் பாக்குறப்ப இந்த டீம் ஓரளவுக்கு தேரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். செமிஃபைனல்ஸ் போவாங்களான்றது எனக்கு தெரியல, ஆனா ஓரளவுக்கு தேரும். கடைசியா இந்த ஆக்ஷனே சொதப்பின டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் ராயல்ஸ். அவங்கள பார்க்க கொஞ்சம் பாவமா தாங்க இருந்துச்சு. லைக் வந்து அவங்களோட கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல ஸ்பின்னர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, இல்லன்னு சொல்ல, ஓகே. பட் குமார் சங்கக்கார ஃபேஸ் பாக்குறப்ப ரொம்ப பாவமா இருந்துச்சுங்க. ஏன்னா அவரு மட்டும் கடைசியில வரைக்கும் அவங்க மட்டும் ஸ்குவாட ஃபில்லே பண்ணல. ஆக்ஷனர் கடுப்பேட்டாரு, என்னடா வேணும் உங்களுக்கு சொல்லுங்கடா, நீங்க சொல்லுங்க, அந்த பிளேயரை மட்டும் நான் படிச்சுட்டு போயிடுறேன், வாங்கி தொலைங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹார்ட்லி செம கடுப்பேட்டாரு ஆக்ஷனர். குமார் சங்கக்காரா வந்து நான் இந்த பிளேயர் சொல்லவே இல்ல, ஆக்ஷனர் பேர் சொல்லுவாரு, சங்கர் நான் சொல்லவே இல்லையே இந்த பேர் அப்படின்னு. அப்ப என்ன பிளேயர் வேணும்னு சொல்லு, நான் சொல்றேன், சீக்கிரம் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு வழியா ஃபைனலா ஸ்குவாட வந்து வேண்டா வெறுப்பா ஃபினிஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ குமார் சங்கக்காரா ஐ திங்க் பால் ராயல்ஸ் டெஃபினெட்லி மேட் a big miss in the auction. அவங்க இந்த SA20ல மட்டும் இல்ல ஐபிஎல்லுமே பயங்கர குளறுபடி பண்றாங்க. சோ அதை நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த டீம் பால் ராயல்ஸ் குவாலிஃபை ஆகாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். சோ நீங்க சொல்லுங்க கைஸ், லைக் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் இதனைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்டா இல்ல வந்து நான் தப்பு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருங்க. இதை வந்து மாத்தி இப்படி யோசிச்சாங்க, சோ இவங்க போனது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் அதுவும் சொல்லுங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிப்போம். ஆமா, அண்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து எம்ஐக்கே வந்து ரீஸ் வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து ஒருத்தன் அழுதுகிட்டு இருப்பான், மூக்கால அழுவான் ஒருத்தன். அந்த ரீஸ் கடைசி சைனிங்கா நாங்க வாங்கியிருக்கோம். ஏன்டா போயிட்டு இருக்காரு, சிஎஸ்கே மும்பைன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காரு.
எதுக்குதான் ரீஸ்டாப்லி வாங்கினாங்கன்னு தெரியல. அது பாரு ஆல்ரெடி டேனியல் ஓரல், ரிச்சர்ட் லிசன் 2 பேர் இருக்காங்க. நாண்ட்ரி பர்கர் இருக்கார் லெஃப்ட் ஆர்ம் சீமர். பத்தாது ஃபோர்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீஸ்டாப்ல எடுக்கிறாங்க. அப்புறம் யுஎஸ்ஏல இருந்து சுபம் ரஞ்சானி, அவர் டிஎஸ்கேலே சரியா சான்ஸ் கொடுக்கல இந்த டீம். அவரை கொண்டு வந்து ஃபாரின் சைனிங்க இங்க ஆட வைக்கிறாங்க. எனக்கு சத்தியமா தெரியலங்க. எடுக்கல நீங்க வந்து இவன் ரீஸ்டாப்ல எடுக்கிறீங்க, இந்த சைனிங் போட்டுறீங்க, என்ன புரியவே இல்லை. சரி ஓகே, ரீஸ்டாப்ல இருந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல போடல, அது வரைக்கும் ஜேஎஸ்கேக்கு ஒரு நல்ல நியூஸ். சோ ஓகே, எப்படி போறாருன்றது பார்ப்போம். சரி, இந்த பிளேஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம டீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எனக்கு எங்க டென்ஷன் ஆகுதுன்னா, இந்த வாங்காத பிளேஸ் லிஸ்ட் இருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது தான் டே இவங்களெல்லாம் வாங்கியிருந்தா இந்த ஜேம்ஸ் வின்ஸ்லாம் நீங்க ரிட்டர்னே பண்ணிருக்க வேணாமான்னு இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜார்டன் காக்ஸ், இங்கிலாந்துல போட்டு அசத்தின ஒரு பிளேயர். அப்கோர்ஸ் 1 மில்லியன் பேஸ் பிரைஸ் இருந்துச்சு, யாருமே வாங்கல, தொட கூட இல்ல. அவரை வாங்கி போட்டு இருந்திருக்கலாம் ஜேஎஸ்கே மட்டும் இல்ல, எனி டீம் வந்து ஜார்டன் காக்ஸ் வந்து அன்சோல்டா போனாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான ரஹ்மனுல்லா குர்பாஸ், அவரும் வந்து அன்சோல்டா போனாரு. இந்த மாதிரி சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட்டா வாங்கிக்கலாம். பிராண்டன் கிங் போனதுக்கு குர்பாஸுக்கு போயிருந்திருக்கலாம் என்னோட ஒப்பீனியனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டல் ஃபெக்லுக்வாயோ, நம்ம டீம்ல ஜேஎஸ்கேல வந்து ஒரு பெரிய லாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். போன சீசன் வந்து டேவிட் வீஸா இருந்தாரு, இந்த சீசன் வந்து சுபம் ரஞ்சானை தான் நம்ப போறாங்கன்னு நினைக்கிறேன், வேற யாருமே இல்ல. அப்படி இருக்கிறப்போ இவங்க இந்த ஆண்டியல் ஃபெக்லுக்வாயை சும்மா எடுத்து வச்சிருந்தாங்க பேஸ் பிரைஸ்லனா கூட அவர் யூஸ் ஆயிருந்திருப்பாரோன்னு தோணுச்சு. இந்த பால் மாதிரி கண்டிஷன் ஸ்போர்ட் எலிசபெத்ல மேபி யூஸ் ஆயிருந்திருப்பாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் அன்சோல்டா போனாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 பேர் எடுத்து வச்சிருக்கலாமே ஜேஎஸ்கே. ஆக்சுவலி இம்ரான் தாஹிர் அப்படிதான் போயிருந்திருப்பாரு. ஏதோ கடைசி பிக்கா வந்து இம்ரான் தாஹிர் வந்து எடுத்தாங்க. ஓகேங்க, இவ்வளவுதான் என்னுடைய புலம்பல்ஸ் ஆஃப் ஜேஎஸ்கே. சோ ராயல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ராயல்ஸ்க்கு வந்து இன்னொரு அப்டேட்டுமே இருக்கு. நம்ம முன்னாடி எப்படி டிராவிட் வந்து ஸ்பாட்டட் இஸ் வேஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணுமோ, அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸோட சிஇஓ ஜாக்லாஸ் மெக்ரம் ஹாஸ் ஸ்பாட்டட் இஸ் வேஸ் ஃப்ரம் த ராயல்ஸ் பிரான்ச்சைசி. அது என்னன்னே தெரியல, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொஞ்சம் ஃபாலாவே இருக்கு. சஞ்சு சாம்சன் இஷ்யூவா இருக்கட்டும், ஆப்ஷனுமே சரியா போகல. அதே மாதிரி டிராவிட் வெளில போயிட்டாரு, இப்போ வந்து சிஇஓவே வெளில போயிட்டாரு. அப்படின்றப்போ ராயல்ஸ் ஆர் ஃபேசிங் ஃபால். அதுல இருந்து எப்படி மீண்டு வருவாங்க? மேபி சஞ்சு சாம்சன் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இருப்பாரா? ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. சோ ராயல்ஸ் என்ன பண்ண போறாங்க நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டியோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ இந்தியாவில் நடக்குது, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுல வந்து ஒரு சில நோட்டபிளான நேம்ஸ், நம்ம பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் விளையாட வராங்க. முக்கியமான நபர் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து விளையாடுறாரு. இஸ் பேக் அஸ் கேப்டன். ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ். ஸ்ரேயஸ் ஐயர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபேன்ஸ்ல தேடிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸா இருக்கு. அதுவும் இல்லாம சில நோட்டபிள் பிளேயர்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அபிமன்யு ஈஸ்வரன் as usual takes a place in India squad, அவர் இல்லாம இல்லையா. அதுக்கப்புறம் ஜெகதீஷன் விளையாடுறாரு, ஜுரேல் விளையாடுறாரு, சாய் சுதர்ஷன், ஷர்துல் தாக்கூர், பிரசித் கிருஷ்ணா, இவங்க மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறாங்க. சோ ஒரு நல்ல கான்டெஸ்ட் தான் இருக்கும். இந்தியால விளையாடுறப்போ இந்தியா ஒரு டாமினேஷன் எப்படி இருக்கும் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா அப்படின்றது நம்ம பார்க்கணும். சோ இது வந்து ஒரு 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸா இருக்க போது. அண்ட் என்கேஆர் இஸ் பேக் ஆஃப்டர் இன்ஜுரி. நிதிஷ்குமார் ரெட்டியுமே வந்து விளையாடுறாரு இந்த சீரீஸ்ல, நல்ல விஷயம் தான். அண்ட் செகண்ட் டெஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராவும் சிராஜும் வந்து ஜாயின் பண்றாங்க, which also adds a good depth for the team. நல்லா இருக்கு டீம். ஆமா, அண்ட் அது மட்டும் இல்லாம ஆயுஷ் பதோனிக்கு வந்து ஒரு கால் அப் ஆஃப்டர் துலீப் டிராபி பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து டபுள் டன் அடிச்சார் நார்த் ஜோனுக்கு. சோ அவர் வந்து வந்துட்டாரு. அப்புறம் ஹர்ஷ் தூபே, அவருமே வந்து ரீசென்ட் டைம்ஸ் செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சன்ரைசர்ஸ் வந்து போன வருஷம் இவர் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பேரா சைன் பண்ணாங்க. ஆனா அவர் தெரியும் டொமஸ்டிக்ல செமையா ஆடுறாரு அப்படின்ட்டு. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அவரும் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. சோ அவரு ஆல்சோ கெட்ஸ் இன்டு தி டீம். சோ இவங்க யாரெல்லாம் வந்து ஆடுவாங்கன்றது தெரியல. பட் எனிவே இது வந்து ஒரு டெஸ்ட் ஸ்குவாட் மட்டும் தான், லிமிடெட் ஓவர் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. 16th செப்டம்பர்ல இருந்து இந்த டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் தான் நம்ம ஆடி பார்த்தோம். எஸ், துலீப் டிராஃபி போயிட்டு இருக்குங்க. அதுல வந்து செமிஃபைனல்ஸ்ல ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் பை ருத்ராஜ் கெய்க்வாட், தி ஃபேன் ஃபேவரட். 187 சம்திங் அடிச்சாருங்க, செம அக்ரெசிவா அடிச்சிருந்தாரு. ஆக்சுவலி டாப் ஆர்டர் கொலாப்ஸ்க்கு அப்புறம் அவரும் தனுஷ் கோட்டியன், ஷர்துல் தாக்கூர் 3 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு செம பெர்ஃபார்மன்ஸ். தனுஷ் கோட்டியன், ஷர்துல் தாக்கூர் கடைசி வரைக்கும் அவங்க தான் காப்பாத்துவாங்க போல. மேட்சுக்கு மேட்ச் 2 பேரும் அடிச்சுக்கினே இருக்காங்க. பட் அவங்க வந்து மும்பைக்கு அடிப்பாங்க. இந்த முறை வந்து வெஸ்ட் ஜோனுக்கு வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் என்னப்பா 450 கிட்ட அடிச்சாங்க, 460 சம்திங் அடிச்சாங்க. ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆப்போசிட்ல சென்ட்ரல் ஜோன் வந்து 600 for 8ன்ற ஒரு இமாலயஸ் டோட்டல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட்னால வந்து சென்ட்ரல் ஜோன் வந்து குவாலிஃபை ஆறாங்க ஃபார் தி ஃபைனல்ஸ். அந்த 600 அடிச்சது பெரிய விஷயம் இல்ல, அந்த 600ல யாருமே செஞ்சுரி அடிக்கல, அதான் வந்து அங்க ஹைலைட். எல்லாருமே வந்து 50, 80, 70 வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அதுல டேனிஷ் மலேவார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், விதர்பா பிளேயர், அவரு வந்து செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரஜத் பட்டிடார் அவரோட கோல்டன் ஃபார்மை கண்டினியூ பண்றாரு. அப்புறம் சுபம் சர்மா ஒருத்தர் இருந்தார், அவருமே வந்து பயங்கரமா ஆடிந்தாரு. ஹர்ஷ் தூபே அப்படி சொன்ன மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் த பேட் ஆல்சோ வித் த பால். ஷரன்ஸ் ஜெயின் அப்படின்ட்டு வந்து ஒரு மத்திய பிரதேஷ் பிளேயர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பவுலர். அவருமே வந்து சூப்பரான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டு they have qualified to the finals. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் நடந்துட்டு இருந்து சவுத் ஜோன் வெர்சஸ் நார்த் ஜோன். அதுல வந்து சவுத் ஜோன்ல ஜெகதீஷன் இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்தோம் இந்தியா ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்ட்டு. அவரு வந்து 197 அடிச்சு அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிருந்தாரு. ரன் அவுட் ஆயிட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஐயோ பாவண்டா மனுஷன் அப்படின்ற மாதிரி கத்திக்கினே போவாரு. நான் வேணான்னு சொன்னேன், ஏன் வந்த அப்படின்ற மாதிரி பேட் தூக்கி போட்டுலாம் போவாரு பாவம். அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சவுத் ஜோனுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட்னால வந்து குவாலிஃபை ஆனாங்க.
அவங்களோட பவுலிங் வந்து குர்ஜப்ரீத் சிங் வந்து நல்லா போட்டாரு. சரி ஓகே, இப்போ வந்து ஃபைனல்ஸ் வந்து ஐ திங்க் இன்னைக்கு நாங்க ரெக்கார்ட் பண்ற இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்கோர் எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஸோ ஃபைனல்ஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஜோன் வெர்சஸ் சென்ட்ரல் ஜோன். இதான் வந்து துலீப் டிராஃபி ஃபைனல்ஸ். இதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னா 2 டீமுக்குமே வந்து இவங்க இந்தியா ஏ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அந்த டீமுக்கு வேண்டிய பிளேயர்ஸ் வந்து போயிட்டாங்க, லைக் வந்து ட்ரைனிங் பண்றதுக்காக போயிட்டாங்க. ஸோ அந்த பிளேஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ பெருசா அடி வாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சென்ட்ரல் ஜோன் தான். இன்னும் 4 பிளேயர்ஸ் வந்து போயிட்டாங்க. 4மே வந்து கீ பிளேயர்ஸ். அதுல முக்கியமா சொல்லலாம் கலீல் அகமது இஸ் கான். ஹர்ஷ் தூபே வந்து அவரும் வந்து போயிட்டாரு. 2 முக்கியமான பவுலர்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க டீம்ல இருந்து அப்படின்றப்போ ஒரு பெரிய அடி ஃபார் தேம். மீன்வேல் சவுத் ஜோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டாப் ஆர்டர் பேட்டரான முன்னாடி அஃப்கோர்ஸ் லைக் நாராயண் ஜெகதீஷன் போயிட்டாரு, தேவ்தத் படிக்கலும் வந்து போயிட்டாரு. அப்படின்றப்போ சவுத் ஜோனுமே வந்து லுக்ஸ் மச் டிப்ளீட்டட். அதுக்கு பதிலா ஆண்ட்ரே சித்தார்த் அண்ட் ஸ்மரன் ரவிச்சந்திரன் ரிப்ளேசஸ் them in the team for சவுத் ஜோன். சென்ட்ரல் ஜோனுக்கு வந்து யார் ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன்ல போடுறோம் பாத்துக்கோங்க. சோ 4 பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க. சரி ஓகே, சோ வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா போகும் மேட்ச், அவ்வளவுதான் சொல்வேன். நான் வந்து I'm not going to pick any winners. பட் எனக்கு என்னவோ வந்து சென்ட்ரல் ஜோன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ. ஏன்னா பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க, செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. டாப் 4 ரன் கெட்டர்ஸ்ல டாப் 3 ரன் கெட்டர்ஸ் இவங்க தான். லைக் வந்து பட்டிடர், மலைவார், அப்புறம் வந்து சுபம் சர்மா. ஸோ they have the edge clear அப்படின்றத சொல்லிட்டு துலீப் டிராஃபியை ஓரம் கட்டிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம மீதி இருக்க டொமஸ்டிக் லீக்ஸ் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்ததுங்க. அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நான் ப்ரெடிக்ட் பண்ணது ஜெயிப்பாங்கன்னு சொன்னது எல்லாமே வந்து ஒன்னு ஃபைனல்ஸ்ல போய் தோத்துட்டாங்க, இல்லைன்னா 3rd பிளேஸ்ல முடிச்சாங்க. பட் ஸ்டில் ஓரளவுக்கு நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய டீம் வந்து அஃப்கோர்ஸ் காலிகட் கிளாப் ஸ்டார்ஸ். சல்மான் நிசார் அந்த டீமுக்கு வந்து போயிட்டாரு, லைக் இங்க ஆடிட்டு இருக்காரு துலீப் டிராஃபின்றப்போ அதுலேயே தெரிஞ்சது ஒரு பெரிய அடி தான் அப்படின்ட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் தான் ஆக்சுவலி குவாலிஃபை 2ல வந்து தோத்துட்டாங்க. ஸோ கேரளா லீக் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் டீம் தான் ஜெயிச்சது கடைசியில. கொச்சி ப்ளூ டைகர்ஸ் சஞ்சு சாம்சன் இல்லாமே அவன் ஜெயிச்சிட்டாங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு ஃபைனல்ஸா இருந்துச்சு அந்த மேட்ச். அதுக்கப்புறம் என்னன்னா சஞ்சு சாம்சன் வந்து அவரோட ஆப்ஷன் அவர் என்ன பிரைஸ் கேட்டாங்களோ அந்த காசு ஃபுல்லாமே வந்து டீம் மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்துறதா சொல்லியிருக்காரு. குட் நியூஸ். ஆமா, அதை வந்து சொல்லணும்னு நினைச்சோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா UP20 லீக் முடிஞ்சது. லக்னோ ஃபால்கன்ஸ் வந்து ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் இதே மாதிரி தான் குவாலிஃபை 2 வரைக்கும் போயிட்டு தோத்துட்டாங்க. ஸோ அது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷி ருத்ராஸ்ன்ற டீம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க, டிஃபீட்டிங் தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான மீரட் மேவரிக்ஸ். அவங்களுக்கு போட்டு முடிச்சு காஷி ருத்ராஸ் டாமினேட்டிங் என்டையர் சீரீஸ். ஸோ அவங்க வந்து தேவர் ரைட்ஃபுல் வின்னர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த 2 லீக் வந்து போன வீக் வந்து நடந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம சிபிஎல் சைடு போனோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து களை கட்டுதுங்க. லைக் வந்து டாப் 2 ஃபிக்ஸ்டு. எனக்கு தெரிஞ்சு செயின்ட் லூசியா கிங்ஸ் அண்ட் ட்ரின்பாக் யுனைடெட் டாப் 2ல முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 3rd டீம் இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்றப்போ 3rd டீமும் வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட்லி ஆன்டிகுவா அண்ட் பார்புடா ஃபால்கன்ஸ் குவாலிஃபைட். நான் அந்த டீம் குவாலிஃபை ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவங்களோட ஷார்ட் ஹிஸ்டரியில ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் தேர் குவாலிஃபைங் ஃபார் த பிளே ஆஃப்ஸ். அவங்களுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த 4th டீமுக்கு நடுவில் ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கு. கயானா அமேசான் வாரியர்ஸா இல்ல வந்து செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவில்ஸ் பேட்ரியட்ஸா இல்ல பர்படோஸ் ராயல்ஸ்ன்றதா எங்க போட்டி. 3 டீம்ல வந்து கண்டிப்பா அஃப்கோர்ஸ் கயானா அமேசான் வாரியர்ஸ்க்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து அவங்க தான் ஹோம் டீம், 2 மேட்ச் ஹோம் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே குவாலிஃபைட். மீன்வே செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவில்ஸ் பேட்ரியட்ஸ்க்கு ஒரு மேட்ச் தான் இருக்கு. அந்த ஒரு மேட்ச்மே ஜெயிக்கணும், பிகெஸ்ட் மார்ஜின்ல ஜெயிக்கணும். அப்பதான் வந்து சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. 3வது வந்து பர்படோஸ் ராயல்ஸ்க்கு 3 மேட்ச் இருக்கு, 3 மேட்சுமே ஜெயிக்கணும். அதுல ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் கயானா இன் கயானா, அதான் வந்து கடைசி மேட்ச் ஆஃப் த லீக். எனக்கு தெரிஞ்சு அதான் டிசைடரா இருக்கும்னு தோணுது. ஸோ பர்படோஸ் 2 மேட்ச் ஜெயிச்சிருவாங்க, 3வது மேட்ச் அகைன்ஸ்ட் கயானா டிசைடரா இருக்குன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் அந்த லீக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா டுவைன் பிட்டோரியஸ் செமையா பர்ஃபார்ம் பண்ணாரு ஃபார் கயானா அமேசான் வாரியர்ஸ். அதை பார்த்துட்டு பீடாக் வந்து ரொம்ப ட்வீட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இதான் வந்து சிபிஎல் அப்டேட்ஸ். சேசிங் டீமுக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருந்துகிட்டே இருக்குங்க. அதை நம்ம என்னதான் சொன்னாலும் வெஸ்ட் இண்டீஸ்ல அது அன்பார்ச்சுனேட்லி அதான் ரொம்ப டியூ வருது. அது ஒன்றும் சொல்ல முடியாது. சரி ஓகே, அடுத்து நம்ம அப்படியே வைட்டாலிட்டி பிளாஸ்ட் பக்கம் போனோம் அப்படின்னா என்னடா இதை பத்தி ரொம்ப நாளா பேசாம இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். நடுவில் இந்த 100 வந்ததுனால ஒரு 1 மந்த் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. வைட்டாலிட்டி பிளாஸ்ட் இஸ் பேக். குவார்டர் ஃபைனல்ஸ் போன வீக் நடந்து முடிஞ்சது. அவளுடன் எதிர்பார்த்த சரே வந்து தோத்துட்டாங்க அகைன்ஸ்ட் நார்த்தாம்ப்டன் ஷயர். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பை நார்த்தாம்ப்டன் ஷயர். அதுல ரவி பொப்பாரா அந்த வெட்டரன் ஒரு செஞ்சுரி அடிச்சாருங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல. எப்படி அடிச்சாரு? ஆமா, அடிச்சுக்கினே இருக்காரு மனுஷன் போட்டு செம்ம பர்ஃபார்மன்ஸ். அடுத்து வந்து சரே வந்து ட்ரை டு சேஸ் இட் டவுன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால முடியல. அதுக்கப்புறம் ஹாம்ஷயர் அண்ட் லான்காஷயர் 2 பேருமே வந்து ஈஸ்ட் டு தி செமிஃபைனல்ஸ் ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. 4வது மேட்ச் செம்மையா போச்சுங்க. சாமர்செட் வெர்சஸ் வார்விக்ஷயர் பேர்ஸ் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. வார்விக்ஷயர் வந்து ஒரு 200 கிட்ட 190 கிட்ட அடிச்சாங்க. சாமர்செட் வர அந்த பேக் ஃபுட் தி என்டையர் மேட்ச். சரிங்களா, கடைசி ஒரு 3 ஓவர்ல 45 ரன் 50 ரன் தேவை. ஷான் டிக்சன் ஒரு பிளேயர், ஒரு 32 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, யங்ஸ்டர்லாம் கிடையாது. அவர் வந்து அச்சாரு பாருங்க அடி. கடைசி ஓவர் 20 ரன் வேணும், 19 ரன் வேணும், சேஸ் பண்ணிட்டாரு. ஸோ எஸ் ஒன் இட் ஃபார் சாமர்செட். ஆனா அதுல சோகோ என்னன்னா சோமர்செட்டுக்கு அடுத்த வருஷம் ஆட மாட்டாரு. அவர் வந்து கிளமோர்கனை வந்து நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. அது எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க ஃபேன்ஸ் எல்லாம், ஏன்பா நீ இத்தனை நாளா டீம்ல இருந்த, அப்பெல்லாம் நீ வந்து ஒன்னும் பேச பண்ண, நீ ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமா ஆடிட்டு எங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு அடுத்த மேட்ச் நீ கிளம்புறேன்றியே, என்னப்பா நியாயம் இது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒரு மாதிரி சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ ஓகே, செமிஃபைனல்ஸ்ல வந்து சாமர்செட் அண்ட் ஹாம்ஷயர் 2 பேருமே நான் சப்போர்ட் பண்ற டீம் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் எனிவே யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. சரே ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், சரே வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. செகண்ட் ஃபேவரட்டா நான் வந்து சாமர்செட் அண்ட் ஹாம்ஷயர் சொல்லியிருந்தேன்.
2 டீம்ல யாருன்னா ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா என் பிசினஸ் சக்சஸ் அப்படின்னு சொல்றேன். அடுத்து நம்ம வந்து இங்கிலாந்து அப்படின்னு பாக்குறப்போ இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பயங்கரமான ஒரு ஓடிஐ சீரிஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரேப் பண்ணிருந்தாங்க 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ், 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. தேர்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்து கொடுத்தே ஆகணும், பதிலடி கொடுத்தே ஆகணும்னு உள்ள வந்தாங்க. பதிலடி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்களா, தர்மடி கொடுத்தாங்க, வச்சு செமடி. அதுவும் வந்து 414 ரன்ஸ் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து. ஜேக்கப் பெத்தல் செஞ்சுரி, ஜோ ரூட் செஞ்சுரி, அப்புறம் வந்து வில் ஜாக்ஸோட அக்ரெசிவான இன்னிங்ஸ் எல்லாம் வச்சு 414 அடிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். டஃப்லாம் கொடுக்கல. 75 ரன்னுக்கு வந்து பண்டில் அவுட் ஆயிட்டு ஓடிஐ ஹிஸ்டரியிலேயே வந்து ஹையஸ்ட் எவர் மார்ஜின்ல ஜெயிச்ச ஒரு இதுவா வந்து அந்த மேட்ச் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்தியா யூஐ T20ல பார்த்தோம்ல ஹையஸ்ட் பால் மார்ஜின் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இது ஒரு ரெக்கார்டு ஓடிஐல ஹையஸ்ட் ரன் டிஃபரன்ஸ் இங்கிலாந்து வந்து இப்போ வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா ஸ்ரீலங்கா இருந்துச்சு 2024 நினைக்கிறேன், ட்ரிவாண்ட்ரம்ல வந்து ஜெயிச்சிருந்தோம். அதை இப்போ வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த மேட்ச் வந்து இருக்கு. இதை முடிச்சுட்டு அப்படியே T20 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 மேட்ச் T20 சீரிஸ். அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் நேத்தி வந்து ஒரு ரெயின் மார்டு மேட்சா நடந்துச்சு. லைக் வந்து ஃபர்ஸ்ட் 9 ஓவர்ஸ் கான்டெஸ்ட் சொன்னாங்க. அது பிரகாரம் இங்கிலாந்து டாஸ் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. அதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா 7.5 ஓவர்ஸ் சம்திங் ஒரு 99 for 6 ஏதோ இருந்தாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் திரும்ப மழை வந்து இங்கிலாந்து வந்து 5 ஓவர்ஸ் சேஸா இருந்துச்சு, 69 ரன்ஸ் வேணுமா இருந்துச்சு. அதை வந்து அன்பார்ச்சுனேட்லி இங்கிலாந்து ஜெயிக்க முடியல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த 2 பேரோட டீமை பார்க்கும்போது they are very well prepared for T20 World Cup in 2026 தோணுது. நான் சும்மா சொல்ல ரீசன் ஸ்குவாட் சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவங்களோட பேட்டிங் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, மார்க்ரம், ரயன் ரிக்கில்டன், அதுக்கப்புறம் வான் டே பிரிட்டோரியஸ், 2 டவுன் வந்து பிரெவிஸ், 3 டவுன் ஸ்டப்ஸ், 4 டவுன் ஃபெரேரா, 5 டவுன் யான்சன், 6 டவுன் பாஷே, 7 டவுன் ரபாடா, 8 டவுன் மகாராஜ். இந்த டீம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மேபி இந்த டீம்ல ஒரு வீக்னஸ்னா மேபி ஸ்பின்னர்ஸ் கம்மியா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மகாராஜும் அப்புறம் சுப்ராயன் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஓகே, மேபி இந்தியன் சப் கான்டினென்ட்ஸ்ல அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். பட் நினைச்சு பாரு, இந்த டீம் வச்சுக்கிட்டு ஒரு டீம் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டெண்டர்ஸ் தான் என்னோட ஒப்பீனியன்ல. ஓகே, இவங்க சூப்பரா இருக்காங்க. அப்ப இங்கிலாந்து மட்டும் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து சரச்சவெல்லாம் கிடையாது. இங்கிலாந்தோட ஸ்குவாட் இன்னுமே வந்து பயங்கரமா இருக்கு. சாம் கரன் வந்து ஒரு நோட்டபிள் கம்பேக் டு தி ஸ்குவாட் சொல்ல மாட்டேன். அவர் வந்து உள்ள வந்திருந்தாரு. அந்த டீமே வந்து ஆன் பேப்பர் செம ஸ்ட்ராங். பட் ஒரு சின்ன வீக்னஸ் என்னன்னா, பவுலிங் வந்து கொஞ்சம் பிலோ பாரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி இருந்த இங்கிலாந்து பவுலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லைட்டா கொஞ்சம் வீக்கா இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எனிவே இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்த டீம் வச்சு ஜெயிப்பாங்கன்றது தெரியல. பட் ஸ்டில் நல்லா இருக்குங்க. 2 ஸ்குவாடுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஆன் பேப்பர். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, RCB ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ். பிகாஸ் they got an update for the சின்னசாமி ஸ்டேடியம். சின்னசாமி ஸ்டேடியத்துல கொஞ்ச நாள் மேட்சஸ் எல்லாம் நடக்காம இருந்துச்சுல, இப்போ வந்து ஒரு லீக் வந்து நடத்தலான்னு இருக்காங்க. கே திம்மப்பையா மெமோரியல் டிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் லீக். 16 மேட்சஸ் கொண்ட ஒரு டொமஸ்டிக் லீக். ஆனா 6 மேட்சஸ் வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல தான் வந்து நடத்துவாங்க. இது வந்து ஆக்சுவலி புஜிபாபு டோர்னமெண்ட் இப்போ நடத்துறாங்களா, அது மாதிரி ஒரு சிமிலரான ஒரு டோர்னமெண்ட், ஒரு மெமோரியல் டிராஃபியா வந்து இதை நடத்துறாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, இது வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ் டோர்ஸ். இது வந்து யாருமே வந்து ஸ்பெக்டேட் பண்ண முடியாது. சும்மா வந்து மேட்சஸ் வந்து விளையாடிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. யாரு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து உள்ள பார்க்க முடியாது, எட்டியும் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் தான் பிரச்சனைன்றீங்க. ஆடியன்ஸே வர வைக்க மாட்டேன். போடா, நான் மேட்ச் நடத்திக்கிறேன்னு நடத்துறாங்க போல. இப்போ ஒரு இனிஷியல் ஸ்டேஜா மேட்ச் நடத்துறதுக்காக ஒரு சின்னசாமியோட இனிஷியேட்டிவ் போல, நாங்க க்ளோஸ் டோர்ஸ் நடத்திக்கிறோம், அட்லீஸ்ட் மேட்ச் நடத்த விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டிருக்காங்க போல. ஓகே, அதுக்கு ஒரு தொடக்கமா இருக்கும். போக போக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கணும். இந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் நோட்டபுளா பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளையாட வராங்க. எஸ், அஜின்கே ரந்தானே ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டோர்னமெண்ட் விளையாட வராரு. சசாங் சிங் விளையாடுறாரு. விஜய் சங்கர், அனுமா விகாரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறாங்க. பெரிய பிளேயர்ஸ் நைஸா விஜய் சங்கர் சொல்லுவாங்க பாத்தியா. குட் ஜாப் ஹரிஷ், குட் ஜாப். இந்த லீக் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயே வெளியிட்டாதான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, மென்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். உமன்ஸ் அப்டேட்ஸ்ல ஏதாவது பெருசா இருக்காப்பா, சொல்லுப்பா. இல்ல, ஒன்னும் பெருசாலாம் இல்ல. எல்லா உமன் ஸ்குவாடுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் வேர்ல்ட் கப். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா WCPL வந்து நடக்குது. லைக் CPL நடக்கிற மாதிரி அதுல உமன் CPL வித் 3 டீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முந்தானே தான் ஆரம்பிச்ச டோர்னமெண்ட். அதுல வந்து பர்படோஸ் ராயல்ஸா கேப்டன் பண்ண ஹேலி மேத்யூஸ் வந்து டோர்னமெண்ட்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஷோல்டர் இன்ஜுரினால வந்து ரூல் அவுட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த டீம் வீக் ஆயிருமேன்னு பாத்தீங்கன்னா வீக்லாம் ஆல இன்னும் ஸ்ட்ராங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 மேட்ச் விளையாடி 2மே ஜெயிச்சிட்டாங்க. ஷினைல் ஹென்ரி தான் வந்து இப்போ கேப்டன்சி பண்றாங்க அந்த டீம். அவங்க உண்மையிலேயே ஆன் பேப்பர் பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ வந்து 3 டீம் வச்சுக்கலாம் விளையாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் அவங்க அப்படிதான் ஆடுவாங்க. 3 வருஷம் 3 டீம் வச்சு ஆடுவாங்க. இது வந்து 4th இயர் நினைக்கிறேன், இப்போ நாட் ராங். சோ வந்து எப்படி அந்த 3 டீம்ல ஒரு டீம் தான் ஜெயிக்கும். அண்ட் அதுல பர்படோஸ் ராயல்ஸ் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுறாங்க, ஜெயிப்பாங்கன்றது மாதிரி இருக்கு. சோ யார் அந்த 3 டீம்ஸ்னு பாத்தீங்கன்னா பர்படோஸ் ராயல்ஸ், டின்பாகோ யுனைடெட் அண்ட் கயானா அமேசான் வாரியர்ஸ். சோ இதுல வந்து கயானா வெர்சஸ் பர்படோஸ் ராயல்ஸ் ஃபைனல்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் பர்படோஸ் ராயல்ஸ் ஜெயிப்பாங்கன்றது அவ்வளவுதான். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம சந்திப்போம். அடுத்த வாரத்தோட வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வருவோம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே வீக்லி மீடியா எபிசோட்ல. சோ இது மாதிரி கிரிக்கெட் நியூஸ்ல வந்து அப்டேட்டா இருக்கணும். அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம். டிஃபரெண்டா என்னெல்லாம் ட்ரை பண்ணி போட முடியுமோ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபீடை கொஞ்சம் பாருங்க, நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கணும், ரெகுலரா அப்டேட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.